ஒவ்வொரு நாளும் நாம் செய்து வருகிற சிறிய சிறிய செயல்களும் நன்மைக்கு ஏதுவாகவோ அல்லது தீமைக்கு ஏதுவான தாக்கத்தையோ நமக்கு ஏற்படுத்துகிறது என்று ஒரு சம்பவத்தின் வழியாக நாம் பார்க்க போகிறோம். சோதோமின் அழிவின் போது லோத்துவிடம் காணப்பட்டதோ உபசரிக்கும் குணம். சாந்தமும் உபசரிப்பும் அவனுடைய பழக்கமாக இருந்தது. அவைகளை அவன் ஆபிரகாமின் உதாரணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களாக இருந்தன. சோதோமின் கடைசி இரவு நெருங்கி கொண்டிருந்த நிலையில் அதன் அழிவின் பணிக்காக தேவதூதர்கள் அதை நெருங்கி கொண்டிருந்த போது லோத்து அதை அறியாதவனாக தன்னுடைய உபசரிக்கும் பழக்கத்தினாலும் அந்நியரை சோதோமிலே தவறாக நடத்தப்படுவதை கண்டிருந்ததினாலும் அந்த பட்டணத்தின் மீது நியாய தீர்ப்பு கொண்டு வந்த தேவதூதர்கள் என்றும் அறியாதவனாக சாந்தத்தோடும் மரியாதையான ஆவியோடும் அவர்களை வருந்தி அழைத்தான். அந்நியருக்கு தன்னுடைய வீட்டு கதவை திறந்து கொடுத்ததினால் பேரழிவிலிருந்து பேராசீர்வாதத்தையும் பழிவாங்குதலிலிருந்து நம்பிக்கையையும் தேவ கோபத்திலிருந்து பரலோக சமாதானத்தையும் அவன் தெரிந்து கொண்டான். ஆனால் சோதோம் பட்டணம் தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனை போல இருந்ததால் அதன் செல்வ செழிப்பாலும் வணிகத்தாலும் ஐஸ்வர்யத்தை கொண்ட ஒரு இடமாக இருந்ததால் ஆடம்பரத்தையும் பெருமையையும் அந்த பட்டணத்தின் மக்களில் பிறப்பித்திருந்தது. ஆதலால் எந்தவித சிந்தையோ உழைப்போ இன்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்பட்டதால் தங்களுடைய அன்றாட கடமையும் மறந்தவர்களாக களிப்பும் கேளிக்கையும் விருந்தும் குடியும் என சீர்கேடுகளால் நிறைந்திருந்தனர். ஆபிரகாம் லோத்து என்பவர்களுடைய முன் உதாரணமுள்ள வாழ்க்கை அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தும் சீர்கேடான குணங்களை தங்களில் வளர்த்து வந்தனர். எனவே பாவத்தால் மூழ்கியிருந்த அவர்களுக்கு அன்று நியாய தீர்ப்பின் நாள் என்பதும் உணராதவர்களாக நியாய தீர்ப்பு கொண்டு வந்தவர்களையே அவமானப்படுத்த துணிந்ததால் பேரழிவை தெரிந்து கொண்டார்கள். எனவே வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறிய செயல்களும் நன்மைக்கோ அல்லது தீமைக்கு ஏதுவான தாக்கத்தையோ ஏற்படுத்துகிறபடியால் மிக சிறியதாக தோன்றும் கடமைகளிலும் நாம் உண்மையாக இருந்து வேஷமின்றி அனுதினமும் மனதாரவும் சந்தோஷத்தோடும் செய்து வருகிற சுயமறுப்பின் செய்கைகளால் நாமும் லோத்துவை போல பரலோக ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும்.